அன்பினிந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் கருணையினால் இன்று 15 ஜுசுக்கள் முடிந்திருக்கிறது. அல்லாஹ் மிச்சமுள்ள 15 ஜுசுக்களையும் மிக சிறப்பாக அவனுடைய குதிரத்தை கொண்டு, அவனது ரஹ்மத்தை கொண்டு முடித்து தருவானார். ஏனென்றால் குர்ஆனில் உள்ள எந்த பகுதியும் ஒரு 2 ஆயத்துகளாக இருந்தாலும் அதை நமது இஷ்டத்தில் அது ஓதுவது கிடையாது. நமது இஷ்டத்தில் அதை ஓதவும் முடியாது. இன்று ரமதானுடைய மாதத்திலே பள்ளியிலே அமர்ந்து மணிக்கணக்காக அமர்ந்த குர்ஆன் ஓதக்கூடிய அந்த புண்ணியவான்களை பார்க்கிறேன். மணிக்கணக்காக ஒரு ஜுசு 2 ஜுசு அல்ல, கிட்டத்தட்ட 5 ஜுசுக்கள் முடிப்பார்கள் என்று நினைக்கிறேன் ஒரு அமர்விலே. இது எப்படி சாத்தியம்? இது அல்லாஹ் தருகின்ற அருளின் வெளிப்பாடு. அந்த அருளை இந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ் வழங்குகிறார். வீட்டில் உள்ள பெண்களை பார்க்கிறோம், முசல்லாவிலே அமர்ந்து ஒரே இடத்தில் அமர்ந்து பல ஜுசுக்களை ஓதிக்கொள்கிறார்கள். அந்த தௌஃபீக் இந்த ரமதானுடைய மாதத்தில் கிடைக்கிறது. அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை கடைசி வரையிலும் நீடித்து வைப்பானாக. இன்று ஓதப்பட்ட பனி இஸ்ராயில் சூரா, அதற்கடுத்து கஹ்ஃப் சூரா இன்னும் முடியவில்லை. பனி இஸ்ராயில் அந்த சூறாவிலே கடைசி 2 ஆயத் மிக அற்புதமான ஆயத்துரியவர்களே. அந்த ஆயத்தை ஓதி காட்டுகிறேன். குலிதுல்லாஹ அபிதுர் ரஹ்மான் ஐயம்மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா வலா தஜஹர் பிஸலாதிக வலா துஹாஃபித் பிஹா வப்தகி பைன ذلك சபீலா. அடுத்த ஆயத்து பிறக்கிறது, அதையும் சொல்லுவேன். இங்கே இந்த ஆயத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நபியே, நீங்கள் சொல்லுங்கள், என்னை அழைக்கின்ற போது அல்லாஹ் என்று அழைத்தாலும் பரவாயில்லை, ரஹ்மானே என்று அழைத்தாலும் பரவாயில்லை. எனக்கு அழகு திருநாமங்கள் இருக்கிறது, எந்த திருநாமத்தை கொண்டு அழைத்தாலும் நான் பதில் தருவேன் என்று சொல்லிவிட்டு, நபியே, நீங்கள் தொழுகையிலே குர்ஆனை ஓதும் போது வீரிட்டு ஓத வேண்டாம், சத்தம் அதிகமாகவும் ஓத வேண்டாம், வாய்க்குள்ளேயே முணங்கிக் கொண்டிருக்கிற வகையிலையும் ஓத வேண்டாம். இரண்டுக்கும் மத்தியிலே ஒரு அழகான நடைமுறை. நிதானமாக, அந்த சத்தத்திலே ஒரு நிதானம், அந்த சத்தத்திலே ஒரு அழகான பிடிப்பு, கத்தாமலும் அதே நேரத்தில் குறையாமலும், இரண்டுக்கும் மத்தியிலே ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களது குர்ஆனை ஓதுங்கள். இதை மக்களுக்கு சொல்லுங்கள். வபுத்தகி பைன ذلك சபீலா. இரண்டுக்கும் மத்தியில் ஒரு பாதையை தேர்ந்தெடுங்கள். அல்லாஹ் குர்ஆனுக்கு சொல்லுகிறான், ஆனால் வாழ்க்கையில் உள்ள அனைத்து விஷயங்களுக்கும் நபி அவர்கள் சொன்னார். இதிலே என்ன பிரச்சனை? நபி அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். தொழுகை முடித்த மாத்திரத்தில் யா அல்லாஹ் யா ரஹ்மான் என்றார்கள். உடனே ஒட்டு கேட்ட அபூஜஹல் போய் சொன்னான், நம்மை தான் சொல்கிறார் ஓரிரை கொள்கை ஓரிரை கொள்கை என்று, ஆனால் அவர் 2 இறைவனை அழைக்கிறார். நம்மை தான் சொல்கிறார் ஓரிரை கொள்கை, ஒரே ஒருவன் தான், அவனை தவிர யாரும் இல்லை என்று நமக்கு சொல்கிறார். ஆனால் நான் இன்று கேட்டேன் யா அல்லாஹ் என்கிறார், பிறகு யா ரஹ்மான் என்கிறார். அப்படி என்றால் அல்லாஹ் வேறு ரஹ்மான் வேறு தானே? அப்படி என்றால் 2 இறைவனை அழைக்கிறார், நம்மை சொல்கிறார் ஒரு இறைவன் என்று. இப்படி போய் பரப்பினான். அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கினான். என்னை அல்லாஹ் என்று அழைத்தாலும் நான் தான், ரஹ்மான் என்று அழைத்தாலும் நான் தான். எனக்கு அழகு திருநாமங்கள் நிறைய இருக்கிறது, எதை கொண்டு நீங்கள் அழைத்தாலும் நான் பதில் தருவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யும் போது இப்படி கேட்பார்களாம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அஸ்மாஇகல் ஹுஸ்னா குல்லிஹா. நான் உன்னிடத்தில் எனது தேவையை கேட்கிறேன், உன்னுடைய திருநாமங்கள், அழகு திருநாமங்கள் என்னென்னலாம் இருக்கிறதோ அனைத்தை கொண்டு கேட்கிறேன். நமக்கு தெரிந்தது 100 திருநாமங்கள் தானே. அந்த 100லும் கூட 99 தான் அல்லாஹ்வுடைய தன்மையை சார்ந்தது. அல்லாஹ்வுடைய பெயர் அல்லாஹ், மற்ற எல்லாமே சிபாத்துகள், அவனது அழகு லட்சணங்கள், அவனது கோப லட்சணங்கள். இதுதான் அவனுடைய மற்ற திருநாமங்கள்.
இப்பொழுது இந்த 99 என்று நாம் அறிந்திருக்கிறோமே, இந்த 99 தானா என்றால் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வதை வைத்தே தெரிகிறது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக, நீ உனது நஃப்ஸுக்கு, உனது ஆன்மாவுக்கு என்னென்ன பெயர் வைத்திருக்கிறாயோ யாருக்கு தெரியும், அத்துணை பெயர்களை கொண்டும் நான் கேட்கிறேன். அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக், அல்லது குர்ஆனுக்கு முன்னால் வந்த வேதங்கள், அந்த வேதங்கள் எல்லாம் உனது பெயரை, என்னென்ன பெயரை இறக்கி வைத்திருக்கிறாயோ எங்களுக்கு தெரியாது, அந்த பெயர்களை கொண்டெல்லாம் கேட்கிறேன். அவ் அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக், அல்லது உலகத்திலே நீ தேர்ந்தெடுத்து எத்தனையோ நல்லடியார்களின் உள்ளங்களிலே உனது பெயரை போட்டிருப்பாய், அந்த பெயர் அவருக்கு மட்டும்தான் தெரியும், எங்கள் வரையிலும் வரவில்லை, அந்த திருநாமங்களை கொண்டு நான் கேட்கிறேன். எவருக்குமே போதிக்காமல், எவருக்குமே தெரிவிக்காமல், நீ இறக்கியும் வைக்காமல், வேதங்களிலும் இல்லாமல் நீ உன்னிடத்தில் மட்டுமே மறைத்து வைத்திருப்பாய் அல்லவா, அந்த திருநாமங்களை கொண்டு நான் கேட்கிறேன். எப்படி கேட்பார்கள் பாருங்கள். இப்பொழுது இந்த அர்த்தங்கள் எல்லாம் மனதிலே பதிந்திருக்கும், நாமும் அப்படி கேட்க வேண்டும். அப்படி அல்லாஹ்வுடைய திருநாமங்களை சொல்லி சொல்லி கேட்பதிலே நமது காரியங்கள் கைகூடும். நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அவ்வலல் அவ்வலீன், யா ஆஹிரல் ஆஹிரீன், யா தல் குவ்வத்தில் மத்தீன், யா ராஹிமல் மசாகீன், யா அர்ஹமர் ராஹிமீன் இர்ஹம்னா. நபி அவர்கள் இதை சொல்லி தந்தார். இந்த 5 கலிமாக்களையும் சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள், அது கபூலாகவில்லை என்றால் கேளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். பிறகு சொல்லி தந்தார்கள், யா ஹன்னானோ, யா மன்னானோ, யா தையானோ, யா சுப்ஹானோ, யா அல்லாஹ், யா ஹன்னானோ, யா மன்னானோ, யா தையானோ, யா சுப்ஹானோ, யா அல்லாஹ். ரொம்ப லென்த்தா இருக்கு ஹஸ்ரத், மனப்பாடம் செய்ய முடியாதே ஹஸ்ரத், கஷ்டமா தெரியுதே. அப்படி என்றால் யா ஹன்னானோ, யா மன்னானோ, அது மட்டும் சொல்லுங்க. யா ஹன்னானோ, யா அல்லாஹ், யா மன்னானோ, யா அல்லாஹ். ஏனென்றால் ஹன்னான் என்பவன் நமக்கு ஏதேனும் சின்ன சின்ன சங்கடங்களை தந்து அந்த சங்கடத்துக்காக வேண்டி அல்லாஹ்வின் பக்கம் திருப்புபவன். யா மன்னானு என்று சொன்னால் நமக்கு செஞ்ச உபகாரங்களை சொல்லி காட்டி தன் பக்கம் இழுப்பவன். ஆக இந்த 2 பெயர்களும் அல்லாஹ்வுடைய திருநாமங்களிலேயே மிக உயர்ந்த திருநாமங்கள். இதை சொல்லி நாம் கேட்க வேண்டும். இந்த 2 திருநாமங்களை தான் காபாவினுடைய அனைத்து பகுதிகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. காபாவிலே பொருத்தப்பட்டிருக்கிற அந்த போர்வை இருக்கல்லவா, அந்த போர்வையினுடைய எல்லா பகுதிகளிலேயும் யா ஹன்னான் யா மன்னான், யா ஹன்னான் யா மன்னான், யா ஹன்னான் யா மன்னான். ஹதீஸிலே இதை பற்றி மிகவும் சிலாகித்து வருகிறது. நாம் இதை சொல்லி நாம் கேட்க வேண்டும். இனி அடுத்ததை பாருங்கள். நீங்கள் கிராத்தை ஓதுகிற போது நபியே நாயகமே, ரொம்ப கத்தியும் ஓதாதீங்க, ரொம்ப சுலமா ஓதாதீங்க, 2க்கு மத்தியில ஒரு பாதை இருக்கு, அந்த பாதையில ஓதுங்க. என்ன காரணம்? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதின் ஓரத்திலே தொழுது கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு ஓரத்திலே தொழுது கொண்டிருந்தார்கள். கடுமையான சத்தம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு. ஆனால் எந்த சத்தமுமே இல்லாமல் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நபி அவர்கள் உள்ளே வந்தார்கள். இருவரும் தொழுகையை முடிப்பதை எதிர்பார்த்து காத்திருந்து தொழுகையை முடித்த மாத்திரத்தில் கேட்டார்கள், ஏன் இவ்வளவு அமைதியாக தொழுகிறீர்கள்? யார சொல்லலாம், மற்றவர்கள் எல்லாம் தூக்கிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடாது என்றுதான். உடனே ஹஜ்ரத் உமரிடத்திலே கேட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் ஏன் இவ்வளவு சத்தம்? தூங்கிக் கொண்டிருப்பவர்களை எழுப்பி தொழ வைக்க வேண்டும் அல்லவா, ஷைத்தானை விரட்ட வேண்டும் அல்லவா, அதற்காகத்தான். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், உமரே சத்தத்தை கொஞ்சம் குறையுங்கள், ஹஜ்ரத் அபூபக்கரே கொஞ்சம் சத்தத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். மனிதனது வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்க வேண்டும். மனிதனது வாழ்க்கையிலே பாருங்கள், பேசிக்கொண்டே இருப்பான் நான் ஸ்டாப். அல்லாஹ் அவனுக்கு ஒரு தண்டனை தருவான், நாம் பேசவே முடியாமல். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும்.
ஒருவன் சாப்பிட்டு கொண்டே இருப்பான், 24 மணி நேரம் 24 ஹவர்ஸ் அரைத்து கொண்டே இருப்பான். நபி அவர்கள் சொன்னார்கள், இப்படி சாப்பிட்டு கொண்டே இருக்காதே, பிறகு சாப்பிட முடியாமல் போகலாம். ஒன்று அப்படி அல்லது இப்படி. எந்த அளவுக்கு ஆகிவிடும்? அது வேண்டாம், இது வேண்டாம், இதை சாப்பிட மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன், முழுமையாக ஒதுக்கி ஆல் அட்ரஸே தெரியாம மாறிடுவார். ஒரு கட்டத்தில் கடுமையாக சாப்பிடுவது, கடுமையாக ஜிம்முக்கு போவது, உடலை கட்டுக்கட்டாக ஆக்குவது, மீண்டும் நான் டயட்டில் இருக்கிறேன் என்று சொல்லி ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுவது. நபி அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் யார் என்று கேட்டார். யார சொல்லலாம், என்ன பார்த்து யாருன்னு கேட்டுட்டீங்களே, என்ன உங்களுக்கு தெரியலையா? போன வருஷம் இதே மாசம் உங்களை பார்க்க வந்தேனே, ஞாபகம் இல்லை அப்படின்னு கேட்டார். உண்மையிலே ஞாபகம் இல்லைங்க, நீங்க யாருங்க? போன வருஷம் உங்கள்கிட்ட வந்தேன், அப்ப நீங்க வேற மாதிரி இருந்தீங்களே, இப்ப நீங்க வேற மாதிரி இருக்கிறீங்களேன்னு கேட்டார். இந்த ஒரு வருஷ காலமாக நைட்ல நான் சாப்பிடுறதே இல்லை. என்ன சொன்னாரு? நைட்ல நான் சாப்பிடுறதே இல்லை. ஏங்க? டயட். இன்னைக்கு இல்லைங்க டயட்ன்றது, அது அன்னையிலிருந்து வந்தது. நான் இரவில் சாப்பிடுவது கிடையாது, டெய்லி நோம்பு வைக்கிறேன்னு சொன்னார். நபி அவர்கள் சொன்னாங்க, ஷரியத்தில் இல்லாத கஷ்டத்தை ஏங்க கஷ்டமாக்கிக்கிறீங்க? அல்லாஹ் இலகுவை விரும்புகிறான், நீங்கள் கஷ்டத்தை என்னவா ஆக்கிக் கொள்வீர்கள். அப்படி என்றால் உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், மஹப்பத் ரொம்ப பிரியமாக இருக்கிறது. ஒட்டி ஒட்டி உரசி கொஞ்சிக்குள் ஆகிறது, பிறகு முதுக கூட பார்க்க விரும்புறது இல்லை. வெறுத்தால் ஒரே அடியாக வெறுப்பது, விரும்பினால் ஒரே அடியாக விரும்புவது, திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருப்பது, திடீர்னு வர்றதே இல்லை. என்னங்க அவர் இருக்கிறாரா இல்லைங்களாங்க, ஆளவே காணாம, என்ன ஆச்சுங்க? இல்ல இல்ல உலகமே வெறுத்து கிடக்கிறாராம் அப்படின்னு சொல்லுவாங்க. நபி அவர்கள் சொல்கிறார்கள், டெய்லி வந்தார். நபி அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி டெய்லி வராதீங்க, கொஞ்சம் விட்டு விட்டு வாங்க. ஒரு நாள் வாங்க, 2 நாள் வராதீங்க, அப்புறம் வாங்க, 2 நாள் கழிச்சு வாங்க. அப்பதான் மஹப்பத்து நீடிச்சிருக்கும். ஒரே ஏடியா வந்தா அப்புறம் ஒரே ஏடியா வர முடியாம போய். மனிதன் அப்படித்தான் செலவு செய்கிறான், செலவு செய்கிறான். எந்த அளவுக்கு செய்கிறான் என்றால், கடைசியாக அவன் 2 கைகளையும் பின்னால் கட்டிக்கொண்டு விட்டத்தை பார்க்கின்ற வகையில் செலவு செய்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், வலா தஜஅல் யதக மக்லூலதன் என்று ஓதிய ஆயத்தில் வருகிறது. லா தஜஅல் யதக மக்லூலதன் இலா உனுகிக வலா தபசுதுஹா குல்லல் பஸ்தி ஃபதக்உத மலூமன் மஹ்சூரா. ரொம்ப விரிச்சறது, கையை ரொம்ப விரிச்சறது, கொடுத்துட்டு பிறகு கையை சுருக்கிறது. ஒண்ணுமே இல்லப்ப கொடுக்கறதுக்கு, எனக்கே இல்லாம இருக்க பிறகு உங்களுக்கு சும்மா கிடக்கு. அப்போ மனிதனுக்கு அல்லாஹ் சொல்லித் தருகின்றான், லிமிட்ட கொடு, எப்பொழுதுமே கொடுத்து கொண்டே இருக்கலாம். லிமிட்டாக செலவு செய், எப்பொழுதுமே செலவு செய்து கொண்டே இருக்கலாம். லிமிட்டாக சிரி, எப்பொழுதுமே சிரித்துக் கொண்டே இருக்கலாம். மஹப்பத் ஒரு அளவோடு இருக்கின்றால் தொடர்ச்சியான மஹப்பத் இருந்து கொண்டே இருக்கும். உலகத்தை வெறுக்காதே, உலகத்தை நேசிக்கவும் செய்யாதே. இரண்டுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டே போ. இந்த உலக வாழ்க்கை தான் மறு உலகத்தின் விளைநிலம். ஒன்று வெறுத்து விடுவது உலகத்தை, அல்லது உலகமே கதி என்று கிடப்பது. இரண்டையுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார். வபுத்தகி பைன தாலிக சபீலா. இப்படி இரண்டுக்கு மத்தியில் ஒரு பாதை இருக்கிறது, அந்த பாதையிலே நீங்கள் பயணியுங்கள் என்று நம்மை பார்த்து சொல்கிறார்கள். வல்ல ரஹ்மான் புரிந்தமிழ் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.